அன்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை மாற்றுத்திறனாளிகள் என்கிற தலைப்பின் கீழாக இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 20:34. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகளாகிவிட்டன. நமக்கு பின்னால் சுதந்திரம் அடைந்த பல குட்டி நாடுகள் இன்று எண்ணத்திலும் செய்கையிலும் முன்னணியில் உள்ளன. இன்று உடல் ஊனமுற்றவர்களை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கிறோம். அது மட்டும் போதுமா? அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா? ரயில்வே நிலையத்தில் 5ஆம் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்தோம். அங்குதான் நாங்கள் செல்ல வேண்டிய ரயில் வரும் என்று அதுவரை அறிவித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ரயில் 6ஆம் நடைமேடையில் வந்து கொண்டிருக்கிறது என்று அறிவிப்பு வந்தது. மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு எல்லாரும் ஓடினார்கள். நானும் என் மனைவியும் கடும் பாடுபட்டு அவசரமாக பள்ளத்தில் குதித்து அடுத்த நடைமேடையில் ஏறினோம். அங்கிருந்து மாற்றுத்திறனாளிகள் 2 பேர் அந்த ரயிலை பிடித்தார்களா இல்லையா என தெரியாது. அவர்கள் எளிதாக ஒரு நடைமேடையிலிருந்து மறு நடைமேடைக்கு செல்ல மின் தூக்கி கிடையாது. அநேக நாடுகளில் தெருக்களை கடப்பதற்கு கூட பாலமும் மின் தூக்கிகளும் நிறுவப்பட்டுள்ளன. உங்கள் ஆலயங்களிலும் பள்ளிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வந்து போக சரிவு படிக்கட்டாவது இருக்கா? கண் தெரியாதவர்கள், காது கேளாதவர்கள், கால் கை ஊனமுற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டால் ஐயோ பாவம் என்று மட்டும் சொல்லிவிட்டு செல்கிறீர்களா? அல்லது அவர்களை ஏற இறங்க ஒரு பார்வை பார்க்கிறீர்களா? அல்லது உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறீர்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ உங்கள் ஆலயத்தில் ஏதாவது பட்ஜெட் உண்டா? உங்கள் குடும்ப பட்ஜெட்டில் சிறு தொகையாவது ஒதுக்குகிறீர்களா? அவர்களது வாழ்க்கையை கற்று லகுவாக்க உங்களால் முடிந்த ஏதாவது செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறீர்களா? இல்லை என்றால் அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டு எதையும் செய்யாமல் உங்கள் கிறிஸ்துவ கடமையை தட்டி கழிக்கிறீர்களா? செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்களை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர் என்று லேவியராகமம் 19:14 வாசிக்கின்றோம். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் கிறிஸ்துவை பற்றி உலகத்திற்கு பறைசாற்றுகிறோம். நாம் என்ன விதத்தில் உலக மக்களை காட்டிலும் விசேஷ விதமாக நடந்து கொள்கிறோம்? நமது நாட்டை விசேஷ நாடாக மாற்ற வேண்டுமென்றால் நாம் முதலாவது விசேஷமாக நடந்து கொள்ள வேண்டுமல்லவா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்விதமாய் எங்களுடைய வாழ்க்கையை கடந்து போகிறோம்? உதவி தேவையோருக்கு எங்களால் என்ன செய்ய முடிகிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நீர் பேசின நம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பினாலே உதவக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் வழியாகவே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.